சென்ட்ரல் பகுதியிலே தேர் நிற்கிற நகர முடியாமல் நிற்கிற காட்சியை வந்து இல்லை பார்க்குறோம். மெல்ல மெல்லமாக தான் நகர்ந்து கொண்டிருக்குது. எல்லாரும் ஒற்றுமையாக செயற்பட்டோம். நகரு நகரு மெல்ல மெல்ல நகருது. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளிலையும் நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் கோண்டாவில் தில்லையம்பதி அருள்மிகு சிவகாமி அம்மன் தேவஸ்தானுடைய வருடாந்த உற்சவத்தில் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக வந்து இங்கே நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக அங்கே கொடித்தம்ப பூசை வந்து இடம்பெற்று அதன் பிறகு அம்பிகைக்கு அங்கே வசந்த மண்டப பூசைகளும் வந்து இடம்பெற்று அதன் பிறகு அங்கே அம்பிகை உள்வீதி விளம்பருகின்ற ஆடி ஆடி அங்கே உள்வீதி விளம்பருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அழகிய அங்கே சித்திர தேரிலே அம்பிகை வலம் வந்து அங்கே அடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருள் புரிகின்ற அந்த அருள் காட்சியும் வந்து இன்றைய நாளில் வந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றது என்று சொல்லி இந்த காணொளி வந்து பதிவு செய்கிறது.
உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வசந்த மண்ட பூசை வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இங்கால வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தேரை வந்து இழுக்கிறதுக்கான ஆயத்த வேலைப்பாடு, இந்த ரிபன் கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த வடம் வந்து தேரில் வந்து பொறுத்துறது, இந்த வேலைகள் எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பாருங்கள், எல்லாருமா ஒன்று சேர்ந்து வந்து ஒற்றுமையாக வந்து செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதில் பாருங்க, எல்லாருமே வந்து களத்தில் இறங்கி முழு வீச்சாக வந்து இந்த பாருங்கள் அந்த வடம் வந்து இதில் தேரில் வந்து பொறுத்துற பணி வந்து நடந்துகிட்டு இருக்குது. இதில் பாருங்கள், எல்லாருமே வந்து இதில் தேங்காய்கள் எல்லாம் வந்து கூச்சி கொண்டுக்கிறாங்க. எல்லாமே ஒவ்வொரு தடவை கொண்டு வந்து பாருங்க, ஒரு பேக்கில் வந்து இருந்தால் எத்தனை ஒரு பேக் வந்து வந்துருக்குன்னு பாருங்க. உழவன் தேங்காய் வந்து வந்திருக்குது. அது மட்டும் மேலே பாருங்க, இந்த ரிபன் குதிரைக்கு ரிபன் வந்து கட்டி அலங்கரிக்கிற வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது.
அம்பிகை சிவகாமித்தாய் இப்பொழுது உள்வீதி வலம் வந்து இன்னும் ஒரு சொற்ப வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தேரேறி அங்கே ஆலய வெளிவீதி வருகின்ற காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஆலயத்தில் இன்றைய நாளில் ஏராளமான பக்தர்கள், பெண் பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றும் முகமாக இங்கே கற்பூர சட்டிகள் எடுக்கின்ற நிகழ்வுகள் ஈடுபடுகின்றதை வந்து காணக்கூடிய இருக்கின்றது. அங்கே அம்பிகை பூஜைகள், தீபாராதனைகள் வந்து அங்கே காட்டப்பட்டு இப்பொழுது அம்பிகை திருத்தேரேறி வலம் பெறுவதற்காக அங்கே ஆடி ஆடி அசைந்து வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். அம்பிகைக்கு இப்பொழுது இங்கே ஆராத்தி எடுக்கப்படுகிறது. இங்கே ஆலயத்துடைய முன்றல் பகுதியிலே பாருங்க, நாதஸ்வர மேளதாளங்கள் வந்து முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் இப்பொழுது அம்பிகை உள்வீதி வலம் வந்து திருத்தேரேறி வருவதற்காக அங்கே வெளிவீதி வருகின்ற காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். ஆடி ஆடி அசைந்து வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை காண கண்கோடி வேண்டும். சிவகாமி தாய் இப்பொழுது தேரறுவதற்காக அங்கே வெளிவீதி வருகின்ற அந்த அற்புதமான காட்சி அல்லவா இந்த வேளை. பாருங்க, இன்றைய நாள் சிவாச்சாரியார்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்திலான ஆடைகள், அம்மனுக்கும் அங்கே சிவப்பு நிறத்திலான ஆடை வந்து அணிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஆலய இளைஞர்கள் எல்லோருமே இங்கே பாருங்கள் சிவப்பு நிறத்திலான சால்வைகள் அணிந்து இன்றைக்கு முழுவதுமே எல்லோருமே சிவப்பு நிறத்திலான இங்கே வந்திருக்கின்ற அந்த காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. அம்பிகை இப்பொழுது திருத்தேரேறி அழித்தல் தொழிலை புரிவதற்காக இங்கே வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியை இப்பொழுது நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆன
ஆணவம் கண்மம் மாய என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களையும் அழித்து ஆணவங்களையும் அழித்து அடியவர்களுக்கு அருள் புரிவதற்காக இப்பொழுது அம்பிகை அழித்தல் தொழிலை மேற்கொள்வதற்காக இங்கே வெளிவீதி வந்து கொண்டிருக்கின்ற அந்த நல்ல வேளையிலே இப்பொழுது இங்கே ஆலய சிவாச்சாரியர்கள் பக்தர்கள் எல்லோருமே ஒன்று கூடி நிற்க இப்பொழுது அம்பிகை வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை காண கண் கோடி வேண்டும். இங்கே தேருவதற்காக அங்கே அம்பிகை அசைந்து செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் இப்போ கண்ணார கண்டு கொண்டிருக்கின்றோம். அங்கே பின்னே சண்டேஸ்வரர் பெருமானம், அதன் பின்னே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பஜனை குழுவினரும் வந்து தொடர்ச்சியாக இன்றைய நாளிலையும் மிகவும் உற்சாகமாக இங்கே வருகை தந்து அம்பிகையை புகழ்ந்து பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அம்மா தேரேற வருகிறார், அம்மா அம்மா தேரேற வருகிறார், அம்மா தேரேற வருகிறார், அம்மா எங்கள் சிவகாமி அம்மா ஆணவத்தை போக்க இங்கே தேரில் ஏற வருகிறார், ஆணவத்தை போக்க இங்கே தேரில் ஏற வருகிறார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே ஆலய முன்றலிலே எம்பெருமாள் அங்கே தேரறி வருகின்ற வேளையிலே இங்கே தீச்சட்டி எடுக்கின்ற நிகழ்வுகளும் வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை வந்து இதில் காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்க, பக்தர்களுடைய தோள்களிலே அங்கே அம்பிகை தாங்கிய வண்ணம் இங்கே தேறுவதற்காக அங்கே ஆடி ஆடி வருகின்ற அந்த காட்சியை காணக்கூடிய இருக்கின்றது. அங்கே அம்பிகை இப்பொழுது தேரேறி வருவதற்காக இங்கே புறப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே அம்பிகை திருத்தேறுவதற்காக அங்கே ஆடி ஆடி அசைஞ்சு அங்கே மெல்லே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே ஆலய முன்றலிலே ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ தமிழ் நாதசுர கச்சேரிகள் முழங்க அடியவர்களுடைய நேர்த்திக்கடனுக்காக இங்கே தீச்சட்டிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்க இப்பொழுது அம்பிகையானவள் இப்பொழுது திருத்தேறுகின்ற அந்த அழகை நாங்கள் இப்பொழுது கண்ணார கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆடி ஆடி அசைந்து திருத்தேறுகின்ற அந்த அழகை வந்து பாருங்கள். இங்கே அம்பிகை தேரறி வருகின்ற வேளையில் இங்கே தேங்காய் உடைப்பதற்காக இங்கே ஆலய இளைஞர்கள் பக்தர்கள் எல்லோருமே வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது. பாருங்க, இன்றைக்கு சிதறு தேங்காய் அடிக்கிறதுக்காக எல்லாருமே தயாராக நிற்கிறாங்க.
இங்கே சித தேங்காய் உடைக்கின்ற பக்தர்கள் மிகவும் உற்சாகமாக இங்கே தேங்காய்களை உடைத்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி எல்லாருமே அங்கே பாருங்க, பெண்களும் இங்கே சித தேங்காய்களெல்லாம் வந்து உடைத்து கொண்டிருக்கிறாங்க. இவ்வளோ தேங்காயம் அள்ளணும். இங்கே ஆலய முன்றல்ல இன்றைய நாளில் காவடி, ஒரே ஒரு காவடி மட்டும் இன்றைய நாளில் வந்திருக்கு. அன்பு வேண்டுமென்றே நாள்தோறும் உன்னை நான் வேண்டுகின்றேன். அம்பிகை திருத்தேறி வருவதற்காக இங்கே வடம் வந்து இப்போ அடியருடைய கைகளில் வந்து பட்டி கொண்டு இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க, ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் என்று சொல்லி இப்பொழுது அம்பிகை வெளிவீதி உலா, தேரேறி வெளிவீதி உலா வருவதற்காக அங்கே புறப்படுகின்ற அந்த காட்சிகளை, வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். அம்பிகையுடைய திருத்தேர் இப்பொழுது இருப்பிடத்திலிருந்து இப்பொழுது மெல்ல மெல்ல புறப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அம்பிகை இருப்பிடத்திலிருந்து மெல்ல மெல்ல அசைஞ்சு வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். பாருங்கள், எவ்வளவு பக்தர்கள் இங்கே ஆலய முன்றலில் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி. இதில் தேர் சில்லுக்கு வைக்கிற அந்த கட்டை அது வந்து சறுக்கிற காரணத்தில் வந்து பாருங்க ஆணி அடிக்கிறாங்க.
அம்பிகை திருத்தேரறி ஆலய முன்றல் பகுதியிலிருந்து இப்பொழுது வடக்கு வீதி நோக்கி புறப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து வச்சு பார்க்கலாம். இங்கே முதலாவது தண்ணீர் பந்தல் எங்களுடைய மத்திய கிராமிய வளர்ச்சி சங்கம், மத்திய சனசமூக நிலையம், மத்திய புலம்பெயர் ஒன்றியத்தினுடைய தண்ணீர் பந்தலில் இன்றைய நாளில் இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் இங்கால கிளச்சி வச்சுருக்காங்க. அன்னாசி தண்ணி இங்கால ஒரேஞ்ச் தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்காங்க. இது யார் இன்றைய நாளில் அந்த உபயம் சொல்லி பார்த்தீங்கன்னா திரு செல்வரத்னம் ரஜிதன் சுவிசில இருந்து இந்த இன்றைய நாளில் இந்த உபயத்தை வந்து செய்கிறாங்க. என்ன அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அம்பிகைக்கு வந்து பிரசாதமாக இங்கே சுண்டல் வந்து படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளையும் பார்க்கலாம். தொடர்ச்சியாக என்னென்ன நடக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். அம்பிகை எங்கே ஆலய முன்னிலிருந்து திருத்தேரில் எங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். ஆலய தேருக்கு பின்னே இல்லை பஜனைகள் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லை ஆண்கள் பாருங்க எல்லாருமே வந்து பிரதட்டை அடிக்கிறாங்க. இந்த அடிக்கிற வெயில்லையும் இவ்வளோ பேர் இன்றைய நாளில் பாருங்க நேர்த்தி கடங்கள் வந்து வச்சு பிரதட்டை அடிக்கிற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஆலயத்துடைய முன்றல் பகுதியிலேயே தேர் நிற்கிற நகர முடியாமல் நிற்கிற காட்சியை வந்து இதில் பார்க்குறோம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இழுக்கிறதுக்கு ஏற்ற இடப்பற்றாக்குறை கொஞ்சம் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் எல்லாத்தையும் வந்து பொருட்படுத்தாமல் எல்லாருமே பயங்கரமாக வந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஓடைக்குள்ளே வந்து கயிறு போகுது. அங்கால மற்ற பக்கம் வந்து பெண்கள் நிற்கிறாங்க. அப்போ இந்த ஒரு பக்கம் தான் இழுத்தவன் நிற்கிறாங்கன்றா தேர் வந்து திரும்பணும். இப்போ இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 வாய்க்கிட்ட திரும்பணும். அப்படியே திரும்பணும். இப்படி இருந்தால் அப்படியே திரும்பணும். திரும்பினால்தான் தேர் வந்து நகரம். ஐயா வந்து நிறைய நேரமாக மணி அடித்து கொண்டே இருக்கிறார். நகர 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 மெல்ல மெல்ல நகருது. நகரு 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 மெல்ல மெல்லமாக தான் நகர்ந்து கொண்டிருக்குது. எல்லாரும் ஒற்றுமையாக செயற்பட்டோம். ஒற்றுமையாக செயல்பாடு தான் நகரம். மெதுமெதுவாக திருத்தேர் நகருகின்ற அந்த காட்சியில் வந்து பார்க்குறோம். எல்லாரும் ஒற்றுமையாக வந்து விடாமல் முயற்சி பண்ணி இப்போ தேர் வந்து மெல்ல மெல்லமாக பாருங்க திரும்புகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்களே அப்படின்றது இப்போ நல்லா திரும்பிட்டு ரோஹரா பாருங்க எவ்வளோ நிலத்துக்கு வந்து இழுக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அம்பிகை இப்பொழுது அங்கே தெற்கு வீதியை நோக்கி திரும்பி செல்கின்ற வேளையில் எங்கே அந்த பூசைகள் எல்லாம் வந்து நடைபெற்று தண்ணீர் பந்தல் சன்சாமுக தண்ணீர் பந்தல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து தாகத்தை வந்து தீர்க்கிறதுக்காக இங்கே எல்லாருமே குயிற காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்க. பாருங்க அந்த ஆலய முண்டலேருந்து திரும்பினாலும் காணும் பாருங்க கடகடண்டு தேர் இப்போ தெற்கு வீதியை நோக்கி செல்கின்ற அந்த காட்சியை வந்து காணக்கூடியா இருக்குது பாருங்க. இதில் இந்த பலசரக்கு கடைக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தேங்காய் வந்து அடிக்கிறாங்க.
இதில் தேர் இழுக்கின்ற பக்தர்களுக்கு எல்லாருக்குமே இதில் தாக சாந்தி வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் பாருங்க. அது கையில் கப்பு கிடந்தா இழுபடுது இல்லை. உஷார் மருந்தை கொடுத்தா தான் நேர போக நடக்குது. அது வரைக்கும் இழுக்காது. வேலை உஷார் மருந்தை கொடுங்க. இப்பொழுது அங்கே அம்பிகையுடைய திருத்தேரானது தெற்கு வீதியிலிருந்து இங்கே மேற்கு வீதியை நோக்கி வருகின்ற அந்த வேளையில் மேற்கு வீதியுடைய நிறைகுடம் ஆரம்ப மண்டப்பொடியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் இதில் பாருங்க தேங்காய்கள் எல்லாம் வந்து குவிக்கப்பட்டு பெரிய அளவில் இங்கே அம்பிகைக்கு வந்து பிரசாதங்கள் வந்து படைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மேற்கு வாயில் ஆரம்ப பகுதியில் இருக்கிற மண்டபடியில் பூஜைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது.
இருப்பிடத்துக்கு செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. பாருங்க, இருப்பிடத்துக்கு வந்துட்டா. இதற்கு பின்னால் இங்கே பாருங்க, நிறைய இன்றைய நாளில் நிறைய தூக்கு காவடிகள் வந்து வந்திருக்குது. இங்கே பாருங்க எத்தனை காவடி உண்டு.